என்னுடைய குருநாதர் வாக்கு. சரலக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. தன் வீட்டிற்கு 11இல் இருந்தாலும், ஸ்திரலக்னத்திற்கு பாதகாதிபதி 9ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு 9இல் இருந்தாலும், உபயலக்னத்திற்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு 7இல் இருந்தாலும், அந்த வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றாலும் பாதகாதிபதியால் முழுமையாக தீய பலனை தராது. அதே வகையில் 11ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் பார்வை பெற்றாலும், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலும், லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பார்வை பெற்றாலும் முழுமையான தீமையான பலன்கள் தர இயலாது. பாதகாதிபதி தனித்து திரிகோணத்தில் நின்று திரிகோண அதிபதிகள் தொடர்பு பெற்று அல்லது அவர்களின் சாரம் பெற்று திசை வந்தால் யோகமான பலனே நடைபெறும்.